இந்த வருடம் நீங்கள் மிகவும் எல்லா ஜோதிடர்களும் முக்கியமாக நீங்களும் சொன்னது ரிஷபத்துக்கு ஆகா ஓகோன்னு இருக்கும்னு. வருடம் முடிய பொழுது 2026 புத்தாண்டு ரிஷபத்துக்கு எப்படி அமைய போகுது? ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வந்தபோது 2ஆம் இடத்து குரு உங்களுக்கு நிறைய லாபங்களை தந்துகிட்டே இருந்தார். அதாவது பணவரவை தந்துகிட்டே இருந்தார். புதிய புதிய வெற்றி முயற்சிகளில் வெற்றி, புதிய புதிய முன்னெடுப்புகள், இதெல்லாம் குரு பகவான் தந்தது உண்மைதான். ஆனால் பிரச்சனை என்னென்னா, இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல பணத்தை கொடுத்துட்டே இருந்தாலும் ஒரு பக்கம் 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்றுட்டார். இவர் வக்கரம் பெற்று வந்த பணமெல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டே இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் ஒரு கடை ஆரம்பிச்சிருப்பாங்க, 2வது கடை 3வது கடை வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் அதில் போட்டு 3 கடையும் போட்டு குழப்பி எதுவுமே ரொட்டேஷன் ஆகாமல் நின்று போயிருக்கோம். இதெல்லாம் என்னென்னா சனியினுடைய வக்கரனால. இப்போ இந்த குரு பகவான் பயிற்சி அடையும் பொழுது ஆஃப்டர் திஸ் ஜூன் 2ஆம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் 3லே மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். 8க்குடைய குரு 3ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். விபரீத ராஜயோகம் பெற்ற குரு பகவான் தங்கத்தை அள்ளித்தரார். தங்கமா இப்போ நான் குருஜி போகிற போக்கில் தங்கத்தோட தங்கெல்லாம் வாங்க முடியுமா இப்போ என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னென்னா, தங்கத்தில் டைரெக்டாக தங்கம் தான் வாங்க முடியாது. தங்கத்து மேலே இன்வெஸ்ட் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட் பண்ணலாம், தங்கம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாம், தங்கம் மூலம் பூசுகிறவங்க அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்களே. தங்கம் மாதிரியே தங்கம் கொஞ்சம் கலந்து ரோல்டு கோல்டு பண்ணி கவரிங்க பண்ணுறவங்க, தங்கத்தை தொட்டு பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த 3ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாக ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட MBA படிச்சிருக்காங்க, BBA படிச்சிருக்காங்க, இந்த சேரிட் அக்கௌண்டண்ட்டாக இருக்காங்க, அல்லது பேங்கிங்கில் இருக்காங்க, அந்த மாதிரியான விஷயம் பணத்தை ரோலிங் பண்ணுற ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான வருடம். 3ஆம் இடத்துல குரு பகவான் விபரீத ராஜயோகம் பெறும் பொழுது 5ஆம் பார்வையாக 7 பார்க்குறார். முதல் விஷயமா ரிஷபராசிக்காரர்கள் ஃபாரின் போக போகிறாங்க, ரிஷபராசிக்காரர் கல்யாணம் ஆக போகுது, ரிஷபராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்க போகுது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க. அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை பார்த்துடுறார். முக்கியமாக அகலக்கால் வச்சிங்களே இந்த சனி 11ல் உட்காந்து அதை குரு பார்த்து சரி பண்ணிடுறார். அப்போது தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், நான் பண்ண தப்பை சரி பண்ணிடுறார். குரு பகவான் அதை பார்த்து அதை சூப்பர்பான அட்டம்ப்ட்டு, எப்படி தான் அப்படி யோசிச்சிங்க அப்படின்ட்டுருவாங்க. நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டு வருத்தப்பட்ட ஒரு விஷயம் அது சூப்பர் அட்டம்ப்டாக மாறிடும். நமக்கே தெரியாமல் இதை பண்ணிட்டீங்க. ஒரு கேமரா தண்டத்துக்கு வாங்கினீங்க, சும்மா தான் இருக்குது அந்த கேமரான்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. திடீர்னு ஆர்டராக புக்கிங்காக ஒரே பிஸி ஆயிடுச்சு. இதெல்லாம் தெரிஞ்சு தான் நீ வாங்கியிருக்கல அப்படின்னு மற்றவங்களாம் சொல்லுவாங்க. நீங்கள் உடனே அப்படி மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதான். அவன் பிஸ்னஸோட ஃபோர்காஸ்டிங்லாம் எனக்கு தண்ணிப்பட்ட பாடு அப்படிம்பீங்க. தெரியாமல் தான் பண்ணீங்க. அதுதான் நம்ம தப்பே பண்ணாலும் நல்ல நேரம் அதை ரைட்டாக மாற்றிடும். நீங்கள் ரைட்டே பண்ணாலும் கெட்ட நேரம் அதை தப்பாக மாற்றிடும். கண்டிப்பாக. அப்போ அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பொன்னான காலம் 2026. நீங்கள் இதுவரை இழந்த பணமெல்லாம் ப்ராஃபிட்டாக வரப்போகுது.